ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி குரோஷியாவில் நிற்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே எப்படி குரோஷியாவில் ஸ்பெண்ட் பண்ணி நாங்களோட உங்களோட ஷேர் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு. இதான் எங்களோட வீட்டுக்கு வெளியால் இருக்குது பாருங்க அப்படி இருக்கணும். பின்னால் கார்டன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு பாருங்க, பழம் எல்லாம் இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஒரு போட்டை புக் பண்ணாங்க போகிறதுக்கு. நாங்கள் 4 பேர் தான் அதில் போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஃபுல்லாக அதில் பிள்ளைகளெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும். முன்னுக்கு வந்து எடுக்கலாம்னு எடுக்கிறேன். இந்த ஒரு டிரைவர் ஒரு நைஸான ஆளுடைய முன்னுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஓகே இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ச்சி எங்கே போகிற மட்டும் காட்டுவோம் பாருங்க பார்க்காம. இப்படி நாங்கள் எந்த போக வேண்டியதா? இது நாங்கள் 4 மணித்தியாலும் இந்த ட்ரிப் எடுக்கும். வேறு ஐலாண்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. 4 ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாத்துக்கும் 180 யூரோ காட்டினாங்க. 4 மணித்தியாலும் இது ஃபுல்லாக சுற்றுவோம். நாங்கள் எங்கெங்கே போகிறோம்னு சொல்கிறதா இனி தொடர்ச்சியாக இந்தியாவில் போய்க்கலாம் காட்டிக்கிட்டு போவாங்க. இது ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்றில் நாங்கள் ஒரு 1 hour நாங்கள் இதில் நிற்கலாம்னு சொன்னோம். அதில் அப்போ நடந்து திருப்பி போகிற மாதிரி ஐலாண்ட் திருப்பி பார்த்துட்டு போட்டு திருப்பி இதில் வந்து திருப்பி வர இடத்துக்கு போகணும். இப்போ நாங்கள் இறங்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஒரு பீச்சால் இறங்கி இப்போ ஒரு நடந்த ஒரு இடத்துல மொழியால் போய் கொண்டிருக்கோம். மொழியால் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு பாறையை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கல் ரோட்டு நல்லா இருக்கு. அங்கே பீச் இப்படி நடந்து மேலே போகலாம் நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி போட்டு திருப்பி நாங்கள் நிற்கிற அந்த போட் நிற்கிற இடத்துக்கு வர போகிறோம். அதுலேருந்து அவர் சொன்னார் 1 hour வெயிட் பண்ணலாம் வந்து. ஸோ நாங்கள் தான் அந்த போட்டில் தனியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, 4 மணிக்கெல்லாம் இங்கே முன்னே போய்க்கொள்ளலாம். இப்படி ஒரு ரவுண்ட் சுற்றி கொண்டு வந்துட்டு திருப்பி நாங்கள் அங்கே போட்டுக்கு போகிறோம். போட்டு போய் திருப்பி வேறு ஐலாண்டுக்கு போயிட்டு குளிக்கலாம். இப்போ இதுலேயும் குளிக்கலாம். நாங்கள் சொன்னாங்க ஏன்னா பிள்ளையோட வந்து கடைசியாக குளிச்சுட்டு போகலாம்னு பார்த்துனாங்க. அப்படின்னா ஓகே இருக்குது, ஈரத்தோட எல்லாம் நிற்காமல் இருக்குமெண்டு அப்படியே பார்த்துட்டு வீடியோவில் நாங்கள் வெவ்வேறு இடங்களெல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டு இருப்போம். நாங்கள் மந்த இடத்துலேருந்து வலிக்கிற போகிறோம், திருப்பி போக போகிறோம். வேண்டாம் இன்னொரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். அங்கே போனால் அப்போ சாப்பாடு அதெல்லாம் வாங்கிட்டு கனியாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இதில் பெருசாக சாப்பாடு அதில் ஒன்றும் கடையால் ஒன்றும் இல்லை, வெளியால் நடக்கிற மட்டும்தான். இப்போ 2 வாட்டி இப்போ திருப்பி வச்சு போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அந்த ஐலாண்டில் இருந்து இப்போ அந்த ஐலாண்ட்லேருந்து இப்போ தாண்டி இஞ்சால வந்துட்டேன் பாருங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதெல்லாம் 2 நாள் முதல் இப்போ திருப்பி அதை போட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம். இப்படி 4 மணித்தியாலும் இப்படியே போகலாம் ஃபுல்லாக. 180 euro. ஆனால் இதுக்கு லாபம் இந்த விலைக்கு இஞ்சாலையெல்லாம் போய் தெரியாது. இந்த நாட்டில் டாக்ஸி விலையும் குறைவாக தான் இருக்குது, குறையும் ஓகே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்துருக்கோம். விளையாடுற இடம் தான் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். இனி இப்போ இதில் இன்னும் வந்து இறங்கி வந்துட்டோம்னா இனி இதில் கொஞ்சம் நேரம் மனசு இறங்கிட்டு சாப்பாடு எல்லாம் இதிலே எடுத்து போட்டு நச்சுலாம் திருப்பி நான் இதுலேருந்து வலிக்கிற போகிறேன். ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் அப்படி போட்டில் இதெல்லாம் நாங்கள் இறங்க போகிறோம். இப்போ இதில் இறங்கி திருப்பி போட்டால் நாங்கள் வந்தாங்க. இப்போ திருப்பி இதில் இறங்கி போகிறோம் திருப்பி. பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி போகிறோம். இறங்கி போய் இனி சாப்பிட போகிறோம். இங்கே நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் வந்து இதெல்லாம் போய் நம்மளுக்கு நான் இதில் எங்களோட வந்து ரன் காட்ட சாப்பிடலாமா நீங்கள் சாப்பிடுங்க வேறு இடத்துல சாப்பிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்றது வந்தாங்க. போர்டை வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இடம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போர்டெலாம் பார்க்க வேண்டியது. அப்படி அதோட சேர்த்தே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல வடிவாங்க இப்போ நல்லா இருக்குது. இப்போ வெயிட் பண்ணி வந்துருக்கோம். ஓட வந்துட்டு சாண்ட் உள்ள பீச் வந்து அந்த பீச்சில் போய் குளிக்கலாம்னா பிள்ளைகள்லாம் சேர்ந்து குளிக்கணும்னு வந்தாங்க. குளிச்சு போட்டு தான் திருப்பி போகிறோம். நான் ஓட ஒன்று சாப்பாடை பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓட பண்ணிடலாம்.
அப்படியே வலிக்கிட்டு நாங்கள் அப்படியே நீ வீட்டை போகிறோம். நாங்கள் ஒரு மணி தேர்தல் எல்லாம் குளிச்சாச்சு. நீ வீட்டு வலிக்கிட்டு போகிறோம். அப்புறம் நீ அடுத்து போகிறோம். பாருங்கள் இப்போ இரவு வழியால் எடுக்கிறேன் நான் வீடியோ எப்படி இருக்கேன் வழியால் எங்களோட வீட்டுக்கு வழியால் ஃபுல்லாக அப்படி இருக்கு. நார்மலாக இந்த நேரத்துலேயும் ஆக்கள் வழியால் நடந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சேஃப்டியாக டூரிஸ்ட்டுக்கு எல்லாம் நல்ல இடம். தனியாக வந்தாலும் இல்லாட்டி ஃபேமிலியோடு வந்தாலும் போய் தெரிஞ்சு எடுக்கக்கூடிய இடம். நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்களும் ஃப்ரெண்ட்லியான ஆக்கள் பாருங்கள் வழியால் எடுக்கிறேன்னு இப்படி இருக்கணும். இதால் அப்படியே நேராக நடந்து போனால் பீச், அப்படியே நேராக பின்னால் நடந்து போனோம்னா பீச்சுக்கு போகலாம். அதோட இங்கே டாக்ஸி காசுகள் எல்லாம் விலை குறைய தான் இருக்குது. பெரிய காசு இல்லை. நான் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இப்படியே கொண்டே போனேன். நான் ஒரு இதுக்கு 10 யூரோ தான் எடுத்தவன். அதே திருப்பி அதே இடத்துலேருந்து வேலைக்கில் 15 யூரோன்னு சொன்னேன். ஏன்னாண்டா அந்த டூரிஸ்ட் இடத்துலேருந்து 4-5 திருப்பி வரோடையா கொஞ்சம் கூட காசு எடுத்து வேண்டாலும் கொம்பையா பண்ணி பார்த்தா அந்த விலை குறைவாக தான் இருக்குங்க. டாக்ஸி ஃபேயா மற்றது நிற்கிற இடம் கொஞ்சம் விலை கூட தான். நாங்கள் இந்த பீச்சுக்கு டேர்னோன்னா இதை விட குறைய விலைக்கும் நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் தூர இடத்துல பின்னுக்கு போனால் பீச்சோட நிற்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி இடத்துல எடுக்கும். இரவு விலையெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விலையெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.